அப்ப நீ இருக்கிறதா சொன்னதே பொய் தானே? ஆண்டவன் மேல சத்தியமா நான் சொன்ன அத்தனையும் உண்மை. நீ சொன்னது உண்மைன்னா அப்ப இவங்க போய் சொல்றாங்களா? அதுதான் எனக்கும் தெரியல. ஏப்பா நீங்க நல்ல தம்பி வீட்டுக்குள்ள போனீங்களா இல்ல போக பயந்துகிட்டு பொட்டிக்கலன்னு சொல்றீங்களா? போகாமலா இல்லங்க, போனோம். அப்ப நான் சொன்ன இடத்துல பாத்தீங்களா? பார்த்தோம். அந்த ஆலோசனை குதிரைக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடியே குதிரை உடைஞ்சு நெல்லெல்லாம் செதறி கிடந்துச்சு. குதிரை உடைஞ்சு நெல்லெல்லாம் செதறி கிடந்துச்சா? என்னையா சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு நாங்க போறதுக்கு முன்னாடி யாரோ உள்ள போயிருக்கணும். அவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஏயா மலையாளத்தான், ஒருவேளை நாம பொட்டி எடுக்க போற திட்டம் அந்த சாமிக்கு தெரிஞ்சு நல்ல தம்பி கிட்ட சொல்லி மறைச்சு வச்ச பெட்டியை இடமாத்தி வச்சிருப்பானோ? நல்ல தம்பியே இடமாத்துறதா இருந்தா இந்த குதிரை ஏன் உடைக்கணும்? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி, இப்ப இதை யாரு பண்ணிருப்பான்னு எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? ஏன் உன் வெத்தலையும் மையும் காலியா போச்சா என்ன? இல்ல நேரத்தை கடத்தாம அதை தடவி பாரியான்னு நல்ல நம்பி சித்தப்ப மலையாளத்தான் கிட்ட சொல்றாரு. மலையாளத்தானும் மறுபடியும் பூஜையில உட்காந்து வெத்தலையில மை போட்டு பாக்குறான். அப்படி பாக்குற அவனோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அதை பார்த்துட்டு நல்ல நம்பி சித்தப்பனும், ஏன் மலையாளத்தான் என்னையா ஆச்சு? உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. பொட்டிய கண்டுபிடிச்சியா இல்லையா? இப்ப அந்த பொட்டி எங்கதாயா இருக்கு? ஏதாவது வாயை திறந்து பதில சொல்லு. நான் வித்த கத்துக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு